இதனிடையே செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டதை வரவேற்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியது சர்வாதிகாரத்தின் உச்சநிலை என்று முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் விருப்பமாகவும் பொதுமக்களின் விருப்பமாகவும் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கழகம் ஒன்றிணைய வேண்டும், அதுதான் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்லவில்லை, யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்சேலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. பொதுமக்கள் தலைவர் மீதும் அம்மா மீதும் கழகத்தின் மீதும் பாசம் பற்று கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனிதம் இருக்கிறது. இன்னைக்கு இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்துடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் தெரிவித்துள்ளது. செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கியது அவருக்கு பின்னடைவு அல்ல என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மதுரை மாவட்ட முசிலம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் விசுவாசத்தோடு உழைத்து வந்தவர் செங்கோட்டையன் என்றும் செங்கோட்டையனை நீக்கியவர்களுக்குதான் பின்னடைவு என்றும் குறிப்பிட்டார். விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க, அதுதான் ஒரே ஒரு செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர். 72 புரட்சித் தலைவருக்கு இயக்கம் கண்ட காலத்திலிருந்து கிளைச் செயலராக இருந்து வந்தவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் காலத்தில் மாவட்ட கழக செயலராக இருந்தவர். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகும் அந்த காலகட்டங்களெல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர். அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான், விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.